பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 14 பிப்ரவரி 2026, 15 பிப்ரவரி 2026 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1.3 கோடி மகளிரின் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ உங்கள் கனவை சொல்லுங்கள்னு ஒரு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த திட்டத்தின்படி என்ன அப்படின்னா, இந்த 5000 ரூபாய் அப்படின்றது ஒரு 5000 வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இதே குரூப் 4ல் ஒரு 5000 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் எல்லாத்துக்குமே வந்துட்டு சரி ஓகே, தேவையானதுக்கு இலவசங்கள் தேவை தான். ஆனால் இப்படி கொடுக்குற அதே டயத்தில் டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த 5000 குடும்பமும் வாழ்ந்துக்கிறோம். அதுதான் விஷயம். சரி ரைட் ஓகேப்பா. இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். வங்கதேச தேர்தல் பிஎன்பி அமோக வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, ஆக்சுவலாக இந்த ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆட்சியை விட்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போ தான் எலெக்ஷன் நடந்திருக்கு. இதில் வந்துட்டு வங்கதேச தேசியவாத கட்சி ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாரிக் ரஹ்மான். சரிங்களா? இப்போ பங்களாதேஷோட பிரதமர் வந்துட்டு தாரிக் ரஹ்மான் பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இவர் வந்துட்டு முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவோட மகன். சரிங்களா? யாருன்னா தாரிக் ரஹ்மான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான், புதிய அலுவலக கட்டடத்தை வந்து பிரதமர் துவக்கியிருக்காரு. அது பேர் என்னென்னா சேவா தீர்த்பா, அந்த கட்டடம் பேர். சரிங்களா? ஸோ 1931 பிப்ரவரி 13 இந்தியாவின் நவீன தலைநகராக டெல்லி உருவாச்சு. அதை வந்து 95வது ஆண்டு கொண்டாடுற விதமாக இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த சேவா தீர்த் வந்து துவக்கியிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக 1931 ஹார்டின்ஜ் பிரபு இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்துட்டு டெல்லியை கேபிட்டலாக மாற்றுவார். அது வரையும் இந்தியாவோட கேபிட்டலாக கல்கத்தா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பிப்ரவரி 13 அப்படின்றது 95வது ஆண்டு நிறைவு தினம். அதை பேஸ் பண்ணி பிரதமரோட கட்டடம் வந்து துவக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பிரதமரோட அலுவலகம், இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம், மத்திய அமைச்சரவை செயலகம், இதெல்லாம் வந்து தனித்தனி இடத்துல இருந்துச்சு. இப்போ இந்த சேவா தீர்த் அப்படின்ற கட்டடத்தில் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த பாருங்கள், இது ரொம்ப முக்கியம்பா. பிஎம் ரஹத் திட்டம். சரிங்களா? பிஎம் ரஹத் திட்டம் அப்படின்னா என்னென்னா, சாலை விபத்துகளில் சிக்கிறாங்கல்ல, அவங்களோட உயிரை வந்து காக்கும் நோக்கத்தில் இந்த பிஎம் ரஹத் திட்டத்தை துவங்கியிருக்காங்க. நம்ம எப்படி தமிழ்நாட்டில் நம்மை காக்கும் 48 திட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பிஎம் ரஹத் திட்டம். இதில் வந்து இந்த சாலை விபத்தில் பாதிக்கப்படுறவங்க 1.5 லட்சம் ரூபாய் வரை ரொக்கமற்ற சிகிச்சை டைரெக்டாக எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்சூரன்ஸ் மாதிரி தான். சரிங்களா? பிஎம் ரஹத் திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லட்சாதிபதி சகோதரிகள், அதாவது ஒரு பெண்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தொழிலை உருவாக்கி கொடுக்குறதா லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம். இப்போ வந்துட்டு 6 கோடி பேர் இது வந்து 6 கோடியா உயர்த்துற கோப்பில் கையெழுத்திட்டிருக்காங்க. லட்சாதிபதி சகோதரிகள் இனி ஒவ்வொரு வருஷமும் 6 கோடி பேர் வந்துட்டு இந்த லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் மூலியமாக அவங்க வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேவா தீர்த் அப்படின்றது என்னென்னா கடமை பவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 2 இருக்குது. கடமை பவன் 1, 2, இந்த 2 வளாகங்களை திறந்து வச்சுருக்காங்க. இதுதான் மெயின். சரிங்களா? இந்த இது மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. பிஎம் ரஹத் திட்டம். ஓகேப்பா. ரைட். அடுத்து 5 ஆண்டுகளில் சாலை பள்ளங்களில் விழுந்து உயிரிழப்போரோட எண்ணிக்கை 9438 பேராக இருக்காங்க. இதில் முதல் இடத்துல இருக்குது எந்த மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேசம். சரிங்களாப்பா? 969. 2வது இடம் தமிழ்நாடு, 612 பேர். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 612 பேர் சாலை பள்ளங்களில் விழுந்து உயிரிழக்கிறாங்க. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. சரியாப்பா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ரிட்டனில் எழுதுகிறவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். சரி ரைட். அடுத்து வந்து இந்த விமான போக்குவரத்து துறை வளர்ச்சி சார்ந்து பேசியிருக்காங்க. 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து இந்த விமான போக்குவரத்து துறை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் 50 புதிய விமான நிலையங்கள் உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விமானத்துறை 2030 வருஷத்துக்குள்ள எத்தனை $1 ட்ரில்லியன் எக்கானமியை ரீச் பண்ணும் அப்படின்ற பிளான் போட்டிருக்காங்கன்னா $1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னா 91 லட்சம் கோடி. இதுவே 2047 ஆண்டுக்குள்ள 5லேருந்து 7 ட்ரில்லியன் மதிப்புக்கு இந்த விமான போக்குவரத்து துறை மட்டும் வளரும் அப்படின்னு ஒரு கணக்கீடு எடுத்திருக்காங்கப்பா. சரியா? ரைட் ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஆனால் அடுத்த நாள் நியூஸ் தான்ப்பா.
ரொம்ப ரொம்ப மெயின். புத்தாக்க திட்டத்துக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக அந்த புத்தாக்க திட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 2016 கொண்டு வந்திருக்காங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது 2016ஆம் ஆண்டு புத்தாக்க திட்டத்தை வந்து இந்தியா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புத்தாக்க திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, தொழில் முனைவோருக்கு ஆரம்ப மூலதன நிதிக்கான உதவி அளிக்கிறது. அதாவது இனிஷியலாக ஒரு கேபிட்டல் இருந்தால் தான் எந்த ஒரு பிஸ்னஸும் ஆரம்பிக்க முடியும். கையில் ஒரு அமௌண்ட் இருந்தால் தான் எந்த பிஸ்னஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த இனிஷியல் கேபிட்டல் அமௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக, சரியாப்பா, இனிஷியல் கேபிட்டல் அமௌண்ட்டை கொடுக்குறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எது புத்தாக்க திட்டம். சரியா, அதுக்கு இப்போ ரீசெண்டாக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சரியா, ரைட்டு. அடுத்து இந்தது மெயின். நீருக்கடியில் ரயில் மற்றும் ரெட்டை சுரங்கப்பாதைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கன்னா அசாம் மாநிலத்தில் ஃபஸ்ட்டு டைமாக, சரிங்களா, நாட்டிலே ஃபஸ்ட்டு டைமாக நீருக்கு அடியிலான 34 கிலோமீட்டர் தொலைவிலான சாலை மற்றும் ரயில் வழித்தட ரெட்டை சுரங்கப்பாதை திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நீருக்கு அடியில் ஆக்சுவலாக பிரம்மபுத்திரா ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரம்மபுத்திரா ஆறுக்கு நீருக்கு அடியில் போத்து ட்ரெயின் ப்ளஸ் ரோட்வேஸ் ரெண்டுமே வந்துட்டு நீருக்கு அடியில் சுரங்கப்பாதை அமைக்க போகிறாங்க. சரியாப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். பிரம்மபுத்திரா நதி கீழே எங்கன்னு கேட்பாங்க. பிரம்மபுத்திரா நதி கீழே இந்தது முக்கியம். எங்கன்னா அகமதாபாத் மகாராஷ்டிராவின் மும்பைக்கு இடையே புல்லட் ரயில் திட்டத்துக்கு நாட்டின் முதல் கடலுக்கு அடியிலான சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவின் ஹூக்லி ஆற்றுக்கு அடியில் நாட்டின் முதல் சாலை போக்குவரத்து சுரங்கப்பாதை கட்டப்பட்டது. ஏற்கனவே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி குஜராத் அகமதாபாத், சரிங்களா, அதாவது குஜராத்தில் அகமதாபாத்துக்கும் மகாராஷ்டிராவோட மும்பைக்கும் நடுவில் புல்லட் ரயில் திட்டத்துக்காக நாட்டின் முதல் கடலுக்கு அடியிலான சுரங்கப்பாதை அமைக்க போகிறாங்க. சரியா, இந்த ரெட்டை சுரங்கப்பாதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அஸ்ஸாம் புல்லட் ரயிலுக்கான இந்த அதாவது கடலுக்கு அடியிலான சுரங்கப்பாதை, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே பார்த்து வச்சுக்கோங்கப்பா. சரியா, ரைட், ஓகே. அடுத்து இதான் ரொம்ப முக்கியம், சுகாதாரம் சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது இந்தியா பொறுத்தவரை சுகாதாரத்தில் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்குது. முதல் கேரளா, ரெண்டாவது தமிழ்நாடு இருக்குது. இதில் என்ன அப்படின்னா மருத்துவ சுற்றுலாவில் முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாடு. ஏன்னா 70 நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டினர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் சிகிச்சைக்காக வரக்கூடிய வெளிநாட்டினரில் 25% தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து சிகிச்சை பெற்றுட்டு கரெக்டாக க்யூர் ஆகி திரும்ப போகிறாங்க. சரியாப்பா, 15 லட்சம் பேர் இதுவரையும் சிகிச்சைக்காக வந்துட்டு நல்லபடியாக க்யூர் ஆகி திரும்ப போயிருக்காங்க. ஸோ உலக அளவில் இந்திய அளவில் மருத்துவ சுற்றுலாவை பொறுத்தவரை தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்தப்பா என்னென்னா ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, அங்கே கேன்சருக்காக ரோபோட்டிக் முறை துவக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் தான் ஃபஸ்ட்டு டைம் கேன்சருக்காக ரோபோட்டிக் முறை சிகிச்சை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ரைட். அடுத்தது பார்க்கலாம். இந்த பிரம்மபுத்திராவில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பாலம் திறந்திருக்காங்க. எங்கன்னா குவாஹாட்டியில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட ஆற்று வழி பாலம், சரிங்களா, ஆற்று வழி பாலம். அது பேர் குமார் பாஸ்கர் வர்மா சேது. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, குமார் பாஸ்கர். சரியா, குமார் பாஸ்கர் வர்மா சேது அப்படின்ற பேரில் ஒரு மிகப்பெரிய பாலம் வந்து கட்டியிருக்காங்க. சரியா, ரைட், ஓகே. அடுத்து ஐஏஎம் வளாகம் புதுசாக திறந்திருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எங்கன்னா குவாஹாட்டியில் இந்திய மேலாண்மை கல்வி நிலையம். சரிங்களா, காம்ரூப் மாவட்டத்தில் அமின்கான் அப்படின்ற பகுதியில் துவங்கியிருக்காங்கப்பா. வடகிழக்கு மாநிலத்தில் 2வது ஐஏஎம் இது. சரியா, இந்திய அளவில் 22வது ஐஏஎம், வடகிழக்கு மாநிலங்களில் 2வது ஐஏஎம். இப்போ ரீசெண்டாக எங்கே துவங்கியிருக்காங்கன்னா அஸ்ஸாமில். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அஸ்ஸாமில் இன்னொரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திப்ருகார் தேசிய நெடுஞ்சாலையின் 37, இது ரொம்ப முக்கியம்ப்பா. சரிங்களா, மோரன் புறவழிச்சாலை. ஆக்சுவலாக அந்த மோரன்ற ஊருக்கான புறவழிச்சாலையில் அவசரத்துக்கு இந்திய விமானப்படை விமானம் தரையிறங்குறதுக்காகவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரெகுலராக இந்த ரூட்டில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டே இருக்கும். அவசர காலங்களில் இந்த NH-37 வந்துட்டு அப்படியே டைரெக்டாக ரன்வேவாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்தளவு வந்துட்டு இதை புதுசாக இது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா திப்ருகர் விமான நிலையம் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு மாற்றாக இராணுவ மற்றும் தனியார் விமானங்கள் அவசர கால செலவில் இங்கே தரையிறக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சாலையை ஏற்படுத்தியிருக்காங்க. NH-37 மோரன்
புறவழிச்சாலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ப்பா, பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து நிசார் செயற்கைக்கோள் வந்துட்டு அதாவது இந்தியா இஸ்ரோ, அதாவது இஸ்ரோ நாசா 2 பேரோட கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டது இந்த நிசார் செயற்கைக்கோள். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இதான் மெயின். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நிசார் செயற்கைக்கோள் ஒப்பந்தம் போட்டப்பே கேட்டாங்க எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லிட்டு. புவி கண்காணிப்புக்காக பயன்படுறது. இப்போ ரீசெண்டாக 100 மீட்டர், அதாவது மேலே செயற்கைக்கோள் வந்துட்டு கீழே நிலத்தில் 100 மீட்டர் அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிறத உறுதிப்படுத்தும். சரிங்களா? எந்த அளவு ஈரப்பதம் இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணக்கூடியது இந்த நிசார் செயற்கைக்கோள். இப்போ ரீசெண்டாக 12 நாளைக்கு ஒரு முறை வந்து மண் ஈரப்பத தரவுகளை அனுப்பிக்கிட்டே இருக்குப்பா நிசார் செயற்கைக்கோள். சரியா? இஸ்ரோ நாசா அதான் 2 சேர்த்து நிசார் அப்படின்னு வச்சுருக்காங்க. சரியா? ரைட். இதில் 2 பேண்டில் இயங்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று எல் பேண்டு, எஸ் பேண்டு ஒன்று, இன்னொன்று எல் பேண்டு அப்படின்னு சொல்லி 2 பேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வேறு புல்வாமா அட்டாக் நினைவு தினம் அது இது பண்ணியிருக்காங்க, அதை கடைப்பிடிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் புறநோயாளிகளுக்கு 466 புற்றுநோய் புறநோயாளிகள் சிகிச்சை மையம். ரைட்டுப்பா. புற்றுநோய் புறநோயாளிகள் சிகிச்சை மையம் நாடு முழுவதும் 466 மையங்கள் இருக்குது. பட் இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப மெயின். என்ன அப்படின்னா, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகளுக்கு ஜிடிபியிலேருந்து 5.6% ஒதுக்கியிருக்காங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை கட்டாயம் கேட்பாங்க. பருவநிலை மாற்ற நடவடிக்கை அப்படின்றது ஒவ்வொரு நாடும் ரொம்ப சிறப்பாக மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அந்த வகையில் நம்ம இந்தியாவோட ஜிடிபியில் 5.6% பருவநிலை மாற்ற நடவடிக்கைக்காக மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. சரியா? ஜெர்மனி நாட்டில் மியூனிக் நகரில் பாதுகாப்பு மாநாடு நடைபெறுது. அதில் இதுக்கு முன்னாடி, அதாவது நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, நம்ம நிதித்துறை அமைச்சர், என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்தியா வந்துட்டு பருவநிலை நடவடிக்கைக்காக 3.7% ஜிடிபியிலேருந்து ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அதை 5.6% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட். ஓகேப்பா. ஆக்சுவலாக 15ஆம் தேதி நியூஸ் வந்து நிறைய நியூஸ் இருக்குது. பேப்பர் ஃபுல்லாகவே நியூஸ் தான் நம்மளுக்கு. அதனால் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு, சென்ற ஆண்டு, கடந்த ஆண்டை பொறுத்தவரை அதிகமாக விரைவாக வாடிக்கையாளர்களுக்கு பொருள்களை அனுப்புறதுல அமேசான் பிரைம் நிறுவனம் தான் சாதனை பண்ணியிருக்காங்க. 55 கோடி ஆர்டர்ஸை வந்து அன்னைக்கே ஆர்டர் பண்ண அன்னைக்கே இல்லாட்டி மறுநாள் 2 நாளில் வந்து அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்கப்பா. சரியா? அமேசான் பிரைம் நிறுவனம். ஓகே, ரைட். அவ்வளோதான்ப்பா. இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை. ஸோ முடிஞ்சிச்சு. 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் முடிஞ்சுப்பா. ஸோ கூடிய விரைவில் நம்ம 6 மந்த்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் புக்லெட்டாக நம்ம வெளியிட போகிறோம். மந்த்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதை பிரிண்ட் அவுட்டு போட்டு வச்சுருப்பீங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு 6 மந்த்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸை தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து திட்டங்கள் தனியாக, அது போக தமிழ்நாடு தனியாக, இந்தியா தனியாக, ஸ்போர்ட்ஸ் தனியாக பிரித்து மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹார்ட் காப்பியாக கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த மந்த் வந்து அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிரும்ப்பா. நன்றி.